பாட்டு சிறப்பு கைத்தறி அந்த இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஒரு 100 ரூபா வந்த உடனே அந்த அக்கா மணிப்பர்ச திறந்துச்சு. எதுக்கு? நீ ஏறி உச்சத்துல பாடணும்னா அந்த அக்கா மணிப்பர்ஸ்ல காசை வச்சுக்கிடுச்சு. உனக்கு இந்த 100 ரூபா வந்தது உனக்கு பொறுக்கல. இருயா நான் 10 பாட்டு நீ பாடுனீங்க. ஆமா நான் இடையில வந்து நான் கெடுத்தேன் தான். நான் பாட்டை கெடுத்துட்டேன். நீ சொல்லுதா? இப்ப நான் வந்து பாட்டை கெடுத்தேன். நான் பாடுனேன்ல. ஐயா அப்படி இல்லங்க. நல்லா பாடுனீங்க. நல்ல பாடல். சரி. உங்க கூட சேர்ந்து நானும் பாடுனேன் அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாது. பப்புனுக்காரனுக்கு உச்சத்துல போக முடியல, கொட்டை ஏறுது. இந்த நாரதர் வந்து அதை சரி பண்றாரு. அப்படின்னு இந்த ஊர்ல உள்ள மக்கள் பூரா என்ன ஏசுமா ஏசாதா? இப்ப என்ன தப்பு பண்ணிட்டே நீ எவ்வளவு ஆளங்க போறீங்க? ஏன் பாடுற? இருங்கங்க. உன்னை கெடுத்தனா? இரியா அப்ப நான் என்ன கெடுத்தனா உன்னைய? நான் உன்னை கெடுக்க. இரியா. நீ கெடுத்த. என்ன நீ என்னமோ பெரிய ஆளு மாதிரி இந்த நாடகத்தை நீயே தான் என்னமோ தூக்கி நிறுத்துற மாதிரியே. சரி. யார் நீ முத? நீ கோமாளி பேதானே? சரி. கோமாளி பேனா அப்படி நடந்துக்க. ஓஹோ. சரி ஏதோ ரொம்ப பெருசா தூக்கி வச்சு பேசுனா இந்த என்ன அதிகமா பேசுறீ என்னையா? இல்லையா நான் நியாயமா உனக்கு என்ன வேலை? இரியா நான் தெரியும். உனக்கு என்ன வேலை? வந்தியா? இந்த நாடக பத்திரிகையில யார் யார் என்னென்ன வேஷம் போட வந்தாங்கன்னு படிச்சு சொன்னியா? அதோட இடையில ஏதாவது இந்த பொம்பளை வேஷம் ஏதாவது போடணும்னா போட்டு வந்தியா? இல்ல என்னை மாதிரி வர்ற நாரதர்களுக்கு சந்தனம் தேய்ச்சி விட, பூ கட்டி விட, நாங்க அப்படியே வெளியே எதிரோ போனோம்னா குண்டிய கழுவி விட சொல்றேன். அதோட ஒரு பாட்டிக்கணும். அதை விட்டுப்புட்டு உனக்கு போறாம வந்துருச்சு. யாருக்கு? அந்த அண்ணன் எனக்காக பேர் என்னண்ணே? பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, காசு மட்டும் தான் கொடுப்பாங்க. எனக்காக பேர் சொல்ல. அப்பா உங்க விருப்பா? மஞ்சள் சொல்ல மாட்டாங்க. அப்பா மஞ்சள் சொட்டு. அதான் மஞ்சள் சொட்டு தான். அப்பா 50 ரூபாயும் அந்த அண்ணன் பேர் சொல்லாத முக்காடு போட்டு உட்காந்துருக்க அண்ணன் கண்ணாடி அண்ணன் 100 ரூபாயும் அன்பளிப்பு எடுத்து பெருவிடுத்து. நன்றி. இரியா தோட பாடிக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏய் பாய் பத்தியா சும்மா நம்ம சவுடால் பேசுற. ஆளும் முகர கட்டை. உனக்கு பொச்சு காப்ப வந்துருச்சு. ஏய் யாங்க இப்ப ஒரு வேஷம் போட்டோம்னா அந்த வேஷத்துக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதான் பார்க்கணும். சிங்க வேஷம் போட்டா கர்ச்சிக்கணும். குதிரை வேஷம் போட்டா கணக்கணும். அது உச்சரிப்பு அழுத்தமா சொல்றது. பனியில வாய். கழுத வேஷம் போட்டா ஆமா கணக்கணும். நாய் வேஷம் போட்டா குலைக்கணும். பன்னி வேஷம் போட்டா பிய திங்க சொல்றேன். தோடணும் பாடி. எரியா அதை விட்டுவிட்டு நீ தான் என்னமோ பெரிய ஆளு மாதிரி இங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனோ. இன்னைக்கு நீ பிய சொல்லுவ, நாளைக்கு வந்து குண்டிய கிள்ளி விட சொல்லுவ. நல்லா யோசனை பண்ணி பாரு. என்னைய பாக்கும்போது உனக்கு குண்டில உடைக்கிற குச்சி மாதிரி இருக்கு. ஆமாயா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இந்த சாலூர்ல எத்தனை பேர் எந்திரிச்சு போனாலும் சரி சரி இந்த பொட்ட களம் மட்டும் இருந்தாலும் சரி ஒக்கா மக்கள உனக்கு எனக்கு இன்னைக்கு போட்டினாலும் போட்டினேன் தம்பி. போட்டி என்ன பேசணுமா பேசு, நான் என்ன பேசணும் பேசுவான். சரி அக்கா மக்கள அந்த அக்கா உன்கிட்ட பேசி நான் ஜெயிக்கிறத பார்த்துப்புட்டு அது கிடக்கிற கையில கிடக்கிற 2 கிராம் மோதிரத்தை கை கலட்டி என் கையில போடும் இருப்பேன். அப்படியா? வாங்க தம்பி. சும்மா சட்டம் போடுறது ஒரு சபையில வந்து வாக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பேசறோம்னா சும்மா இல்ல. நீ என்ன வேணாலும் பேசு. சபையாதி கும்பாதி கட்டகத்தை நிற்கும் அவையில் மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பறிய மாட்டாதவனே நல்ல மரம்டான்னா. வண்டு மைத்தல் கூந்தல் மதுர மண்டார வள்ளி கண்டை இழுத்த கண்ணால் கிளிமணி வாயில் ஊரால் கண்டோ சக்கரிய கனிகோல் கலந்த வாகோ அண்டமா முடிவர் கள்ளம் அமிர்தம் என்று அழிக்க அவனுக்கு கைது. ஒப்பனர் முகமலர்ந்து உபசரி துண்ணை பேசி உப்படாகுள் பார்த்தால் உண்பதே வருதாகும். முப்பழமோடு வாழன முகங்கட திருவாராயின் கப்பிய வசியோடு கடும்பசி ஆகும் தானே என்ன. குக்களை பிடித்து கூண்டில் நாவில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூச்சி மிகுமனமை செய்தல மக்குணம் பெரிதாகுமோ அதனிடம் பிணுகு உண்டாகுமோ குக்களை குக்களால் குளந்தண்ணில் பெரிதாகுமோ பேச்சு. கதிர்பரு செல்லல் வாழை கார்குலம் என்று சென்று கொதிரை கடல் பெய்யும் கொள்கை ஒரு உலகத்தை மதியத்தினம் அழைத்தவர்கள் வாழ்கிற உலகத்தை பாரா மிகவும் அடைத்தவர் இவாளியக்கிய மாட்டார பேசு. வாழ் விழுபால் பொய்யே மேலும் விழுந்த அலுவாள் என்பது பொய்யே தம்பளம் தின்பால் என்பது பொய்யே தன்னுடன் சாகிறேன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவலை நம்பி நடித்தவளை நாயவடக்கம் பேச்சு. மூப்பலா கொடி வாழ்க்கை விழா அரசன் வீரம் காப்பலா விளைந்த மதி கரகிலாதிருந்த ஏரி கோப்பலான் கொண்ட கோலம் கோபலான் கொண்ட ஞானம் ஆப்பலா சகலவர்களை வழிபடுக்காம என்பது வழியினார். ஒரு வக்கை 2 விரல் மேல் இருக்கும் கருவாக்க கண்கலக்கப்பட்டாய் திருவாரூர் தேரோடும் வீதிகளை சத்து கிடக்கிறான் இந்த நீரோடும் தாரை நல்ல பேரவை பருவத்தை கல்லாமை குற்றம் இளமெல்லா போன்றத்து வெள்ளமை குற்றம் கிளைஞரில் போலி சிலம் குற்றம் குற்றம் தரமெல்லார் கையகத்து உண்ண பேசியா. சாகரின் சாகரின் சொன்னவளே ஒருபடி சாமச்சொத்த தின்னவளே என் கூட சாகரின் சொன்னவளே என் கோமணத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே ஏகமாதி எவேதியர் கொரமணி நீதிமன்ற நீதி கொரமணி மாதகற்புடைய மங்கையர் கொரமணி மாதம் 1 மணிகிற பையமண்ண பேசு. இத்தமரை என் தலையில் சிபடுமை சத்து விட்டான முட்ட முட்ட பத்துவே பார பபனுக்கு அஞ்சா நெஞ்சு விட்டல பேசு. நமசிவாய வாழ்க நாள் வாழ்க இவை பொழுது வெள்ளஞ்சு லீகாதால் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தந்தால் வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க நான் பேசு. வெட்டுண்டு புண்ணிலே விட்டு 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 ஆட்டு மானிடா வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வெறும் வேதனை தான் அடைந்தாளுங்க பேசு. கற்பக தருமை சார்ந்த காகம் அமுத பண்ணும் விற்பனை பகமல்ல வேந்தரை சேர்ந்தால்
சென்றால் வாழ்வார் இப்ப மீது நீரோட்டு இடம காத்திருங்களை போல் அப்பளை சென்றால் வாழ்வார் இதாரிதாக தான் நான் பேசி நான் சுட்டப்பன் முள்ளாரும் ஆவினால் சுட்ட பேச்சு நீ பேச்சு நீ பேச்சு கவி பேசுற கவியா பேசுற அதோட திருக்குறள் எதுக்கா பேசுற எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த சாலூர்ல கால வச்ச ஒஞ்சூங்கால ஒட்டிக்க அகர முதல எழுத்தலம் ஆதி பகவன் முதற்சே உலகினார் செல்வத்தில் செல்வன் ஜெபிச்சவன் அச்செல்வன் செல்வத்தில் எல்லாம் தலையிட்டு கசாடர கப்பவே கட்டவே நிற்க அதற்கு தகங்கறார்களே துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இலக்கிடு ஐந்து காற்று 70 மேமாப்புடை தின்னார் எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பதற்கு பேசு இனி எவ்வளவு கைண்டாவ கூட கடிகரப்ப காய்க்க வந்தாச்சுனாரு துப்பாக்கி தூப்பு மலையிட்டு கப்ப வேகர் தெரியாத அடங்கி அதோட பயங்கர மாலப்படுத்தினாரு யாதலை இதெல்லாம் காலத்தில் செய்த உதவி சிறியவன் காலத்தில் மாலப்படுத்தினாரு பேசியா அகரவாதி தாங்கள் வாழ்த்தமை இகழ்வார் பொறுத்தல் நினைக்கிறாரு என்னென்று கொண்டாடி மீண்டும் செய்து கொண்டு மாறுகிறாரு நன்றி வரப்போது நன்றாது நீ பேச்ச விட புரியா நான் சொல்றேன் கலியா இங்க செத்து வரும் பாத்துக்க சாலூர்ல உன் பேரை எழுதி வச்சிட்டு செத்து போயிரும் பாத்துக்க என்னை போட்டு ராத்திரி 3 மணிக்கு சித்திரவடுத்துறேன் கொல்ற பேசுறேனே எனக்கு பேசு என்னனாலும் பேசுற நீ பேசியா எனக்கு நான் மயிரா தெரியும் பேசுற நீ தானே சொன்ன பேசுறேனே ஏன் ஏன் அழுகுற என்னை அடிக்கிறதுனால இந்த சாலூர்ல உனக்கு கப்பு கிடைக்கும்னு நினைக்காது ஏன் உனக்கு குண்டிகள் ஒரு கப்பு கூட கிடைக்காது பாத்து அதுக்கே அழுகுற எனக்கு நான் மயிரா தெரியும் இப்ப நீ தானே பேசுற நீ இடையில வந்து பூந்து கெடுத்து அதனால பேசுனீங்க என்ன ரொம்ப பெருசா பேசுனியா நீ பேசு அவ்வளவு அகங்காரமா பேசுனியே நீ பேசினா நானும் பில்டப் பண்ணி பேசுனேன் நீ என்னைய காட்டி முதலையா இருக்க அப்பல அழுகுறாப்ல ஏன் வருத்தப்படுறியா உனக்கு தெரியுமா என்ன எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இளநீக்கு ஆபரேஷன் பண்ணா உனக்கு என்னையா இளநிக்கா ஆமா என்னங்க வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா ஐயோ கிளிப்பு கச்சா வலிக்காத டாக்டர் சொன்னாரு ஏங்கி கத்துனா தையல் புரிஞ்சிருன்னு சொல்லிட்டாரு சரி அதுக்காக இன்னும் தெரிக்குது தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ இவ்வளவு திமிரா பேசுவியாமுத ஆமா இவரு பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன தெரியும் இல்லையா தெரியலையாக்க நன்றாக என்னை விட்டுப்பார் நக்கீரா தெரியும் இல்லையா உள்ள கிடக்கு பூவம்பழம் சுருங்கி போச்சப்பா யாரு நீங்க நாரத மகரிஷி அப்பனா நாரத மகாமுனிவன் அப்பனா ஐயா நீங்களா ஐயோ ஐயோ உங்களை ரொம்ப சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சாமி உங்களை எல்லாம் நாங்க சந்திக்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எங்க அப்பன்னு சொல்லியிருக்காங்க அம்மா நாரத மகாமுனிவன் ஐயா முருகா நாரதன் இருக்கிற முருகா ஐயோ எங்க குலக்கடவுள் முருகப்பெருமான் ஆமா பழனி மலையில கோமணத்தோட நிக்கிறையா முருகா கோமணத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தா உன்னை குண்டிய புறா நோட்டிட்டு கோமணத்தை கட்டி வச்சிருக்காங்க பந்தாதி தங்கத்தை எடுத்துட்டாங்களாம் இருக்கட்டும் சரி அடுத்த மகாமணிவரா நாரத மகாமணிவன் அப்பனா நான் நாளைக்கு நல்லாரியா இருக்கட்டும் சரி எங்க இருந்து வரீங்க மேலூர்ல இருந்து வருகிறேன்ப்பா ஓ அச்சா பொழுத்தாகி ஹிந்தி பேச சொல்லியிருக்காங்க குச்சியை வெட்டி அது பேசணும் இருக்கட்டும் அப்பா நல்லா இருக்காங்க என்ன பண்றாரு படைக்கின்றார் வைக்கப்படப்பையா நால் வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவபதங்களை படைக்கின்றார் அப்பா அம்மா இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அம்மா பேரு கலைவாணி உங்க அம்மாவா அம்மா என்ன பண்றாங்க நாவுக்கரசி தமிழ் செல்வி நாவில் நின்று பேசக்கூடிய திறனை அடிக்கக்கூடியவள் ஆய கலைகள் 24 ஏய உணர்வுக்கு நம்மை தூய உருப்பணிங்கு போல்வாள் என் உள்ளத்து இருப்பணிங்கு வாராதினர் என்று பாடினார்களே தாய் மேல இவ்வளவு அன்பு பாசம் ஆமாங்க சாமி கட்டின வெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சாமி இருக்கும்ல என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் இந்த திருக்கார்த்தியை வந்துச்சு பாருங்க ஆமா அதுக்கு 2 பேருமே சேலை வாங்கித்தாங்கன்னு சித்திரம் எடுத்துனாங்க சரி நாடகம் ஆடிட்டு தூக்க வரிச்சியோட சிவங்கில பாஜி கடைன்னு ஒண்ணு இருக்கு பாஜி சரி
காசு இப்ப பாத்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல 2 சட்டி கொடுத்தாங்க, அதனால சொல்லிக்கிட்டு. சரி சரி சரி. அந்த கடையில வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போல படியை இடிச்சு விட்டு உயரமா கட்டியிருக்காங்க. ஓ எனக்கு தெரியல. சரி, நான் நாடகம் ஆடிட்டு தூக்க வரிச்சில போனவன் இந்த காலை தூக்கி இந்த படியில வைக்கிறோம்ட்டு, சரி இந்த கால் இப்படி பிரட்டி விட்டு குப்புற கடிச்சு விழுந்துட்டு, ஐயா எங்க அம்மாங்கள என் பொண்டாட்டிங்கள காணா தூங்குறாங்கய்யா. உதாரணத்துக்கு சரி 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 சொல்ல விடுற இல்ல, தும்முனா மூக்க இருப்பேன், குசுனா குண்டி இருப்பின்ற. சரி சரி இங்க இருப்பாங்க, நீ இங்கே எங்கே நீ சரி நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா ஈயமா துடிக்கிறா. அச்சோ நம்பத்த மயன ஈயமா 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 ஏத்தா நம்ம ஊர்ல ஈயமா துடிக்கிறான் அப்பதானே சொல்லுவான். ஈயமா துடிக்கிறான்னா ஈயம் எப்படி உருகுதோ அது மாதிரி துடிக்கிறான். சரி சரி நம்பத்த மயனே ஆஸ்பத்திரிக்கு போவான், ஆட்டோவை பிடிப்பான், ஊசியை போடுவான், அப்படின்னு கதறுறான் கத்துறா. ஆமா ஆமா தாயில அம்மா அம்மா என் பொண்டாட்டிக்கு நண்டுகிட்டு என்ன தெரியுமா சொல்றா? என்ன சொன்னிச்சு? கண்ணை என்ன புரளி வச்சுட்டு வந்தேன், எதை பார்த்துக்கிட்டு வர்றேன், ஊர்ல உள்ள பொம்பளையில பூரா பார்த்துக்கிட்டு வந்து பொழந்துக்கிட்டு கிடக்குற எந்திரி பூதவி அப்படின்றா சாமி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. டாப்பு அதுங்க தாய் இருக்காளே, தான் பிள்ளை எவ்வளவு பெரிய அயோக்கியப்படா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தான் பிள்ளை தனக்கு எப்பொழுதுமே பெற்றதாக்கி காக்காய்க்கு தங்குஞ்சு பொங்குஞ்சு அவன் என்ன செய்யட்டும், ஊர்ல உள்ள அயோக்கியத்தனம் பூரா பண்ணுவேன். ஆனா தான் பிள்ளை அப்படின்னா வசதி தான் சக்கரை கட்டி தாய், அது அப்படித்தான் தாய் பாப்பா. வகையில மனைவிங்கிறவ வந்து அதுதான் இறைவன் கொடுத்த வரணும் இல்ல. ஆமாமா, கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு கணவனுடைய எண்ணம் என்ன என்பதை மனைவி அறிந்திருந்தாலும் வைங்களேன், அந்த குடும்பம் நிச்சயமா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த வகையில உன்னை நான் பாராட்டுறேன் உண்மையாவே. சரி சாமி, உனக்கு கடவுள் கொடுத்தாரு, அருமையான மனைவியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த நாடகத்துக்கு வரும் பொழுதே நாடக கொட்டாய்க்குள்ள இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைய, அந்த பிள்ளைகளையே நீ வச்ச கண்ணு வாங்காம குருன்னே பாக்குற. அப்ப வெளியில போய் இந்த ஜவுளி கடையில எல்லாம் பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் அதிகமா இருக்கிற இடம் நான் முன்னாடி சரியா தெரிஞ்சு வச்சிருக்கு பாரியா. நீ பொம்பளை பிள்ளைல பார்த்து தான் கீழே விழுந்தேங்கிற தெரிஞ்சு வச்சிருக்கு பாரு. இருமையா என்ன நான் குருன்னு பார்த்து சந்தால் லட்சுமி எதுவும் 3 மாசம் கர்ப்பமானாலா பாக்குறீல்ல? ஓண்ட அந்த கதையை சொன்னதுக்கு செருப்பு கழட்டி நீ ஏன் வாயிலே அடிச்சுக்கிறேன் இருக்கட்டு. சரி சாமி, ஆமா உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஆமா என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? என்ன கோளுக்கு பாதி முறிஞ்சிருச்சு. நீ சீசன் தையில் ஆரம்பிக்கும் போது நிமிந்துரும். சரி சரி சரி, தங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தாங்களுடைய பேர் என்ன? வீரத்தேவன். சும்மா வீரத்தேவன் சொன்ன வீரத்தேவன் எதையோ இந்த உலகத்துல மிகப்பெரிய என்ன சும்மா பேர் வைக்க மாட்டேன். அப்புறம் அடமொழியோட பேர் வச்சானா அதுல காரணம் இருக்கு. என்ன காரணம்? கவுட்டு குத்து கந்தேன்னு ஏன் பேர் வச்சேன்? கத்தி எடுத்து கவுட்டுக்குள்ள விட்டேன், அதனால கவுட்டு குத்து கந்தேன். பூனை மணின்னு ஏன் பேர் வச்சேன்? பூனையில இருந்த மணியை கலாண்டதுனால அவனுக்கு பூனைமணி. மாற்றவின்னு ஏன் பேர் வச்சேன்? எங்கெங்க தட்டுவண்டி மாட்டு ரேஸ் நடக்குதோ அங்க உரம் போய் தட்டுவண்டிக்கு போயிருவேன், அதனால மாற்றவி. சரி, எனக்கு வீரத்தேவன் வச்சா ஏன் வச்சாங்க? காரணம் இல்லாம இல்ல. என்ன? புளிய விரட்டினேன். என்ன என்னமோ நாய விரட்டின மாதிரி புளிய விரட்டினு சாதாரண சொல்றேன். போயாச்சு எங்க என்ன இந்த ஆளு மேல சத்தியமா புளிய விரட்டினங்க. உண்மையாவே புளிய வரட்டியா? ஐயா காட்டுக்குள்ள இருக்கிற புளியத்தான் வரட்டினேன். சத்தியமா? ஐயா உண்மையாத்தான். அதுக்கு நெய் சட்டியா ஓட்ட முடியும். என்னையா சொல்ற? புளிய வரட்டின அவன் சும்மா ஏதோ சாதாரண காரியம் பண்ணாலும் அதை ரொம்ப பெருசா விளம்பரப்படுத்திக்கிறாங்க. நிறைய பேர் விளம்பரதாரரா இருப்பாங்க. நான் என்னைக்குமே விளம்பரம் படுத்த மாட்டேன். தன்னடக்க ரொம்ப அவசியம். புளிய வரட்டிட்டு இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்க. நிறைய பேர் உலகத்துல சாதனை பண்ண பூரா சாதாரணமா தான் இருக்கு. சரி, எங்க எப்படி வரட்டினீங்க புளிய? அக்கா இந்த கதையை மட்டும் கேட்டு அப்புறம் குசு குசுன்னு பேசு. இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி, யார் போனீங்க? நான் தான். ஏன் தனியா போனிய? என்னைக்கு 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்? எப்படி இருந்து காட்டி கொடுத்துருவேன். ஜிங்கிலா தான் போவேன். வேட்டைக்கு போகும்போது என் ஜாம இல்லாம போக மாட்டேன். இந்த ஜாம அதுதானே பார்த்தேன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி, அந்த ஒரு ஐயா போர்வையை பொத்திக்கிட்டு நிக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு தூரத்துல ஒரு 3 அடி நீளம் புலி. சரி, 280 கிலோ எடை. பைத்தியக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு. சும்மா நீ என்ன சொன்னாலும் கேட்டு போயிருவேன் நினைச்சியா? அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா எத்தனை அடி நீளங்கிறத ஒரு உத்தேசமா கணக்கு பண்ணிட முடியும். நீளம் தெரியும், இடம் தெரியுமா அவருக்கு? 280. என்ன ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவு தாண்டா இடம் இருக்குன்னு சொல்லி துணிஞ்சு அடிக்கிறவன் தாங்க வேட்டைக்காரன். சும்மா இல்ல.
அவ்வளவு பெரிய வீரராங்க நீங்க. இதுக்கெல்லாம் கை தட்டுதா ஏத்தா அப்படியே என்னமோ கிருன்னு உட்காந்து பாவையா பனியில உட்காந்துருக்காங்க. தயவு செஞ்சு தூங்காதிய. தூங்குறதுனா வீட்டுக்கு போய் தூங்க. இந்த பனியில படுத்து தூங்குனீங்கன்னா நாளைக்கு முடியாம வந்துடும். அண்ணே மேடைக்கு வரவே கூடாது இப்படி. சரி வரலாறு பெரியலையா இது வரலாறா? 150 ரூபா கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் ஐயா. எங்க அண்ணனுக்கு 150 ரூபா கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். தண்ணியை போட்டு மேடைக்கே வரக்கூடாது. ரொம்ப பெரிய தப்பு. கிடப்போம். அட போனே முதல்ல நடந்து வரவே தெம்பு இல்ல. ஒரு வரலாறு வச்சிருக்காங்க. சாலூர்ல நல்லா இருப்பேன். சாலூர்ல மூளைக்கு மூளை ஆள் வச்சிருக்கேன். பூராத்துக்கும் தண்ணி வாங்கி கொடுத்து ஒருத்தரா நான் பேச பொண்ணு வந்து என் ஜிங்க இப்ப கிளம்பிச்சா இல்லையா அக்கா மக்களே? சரி சொல்லுங்க. என்ன வரலாறு வரலாறு ஐயா. புளிய பார்த்தேன். நீ உட்காந்து கதையை நல்லா கெழுப்பு. வரலாறுனே சொல்லாது. வரலாறு சொல்லுங்க. புலி அங்க நிக்குது. புலிய நான் பார்த்தேன். சரி புலி என்னைய பார்த்துச்சு. ஆமா. புலி என்னைய பார்த்த உடனே முறைக்குச்சு. முறைச்ச உடனே உரும்ப ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? டேய் டேய் இது என்னையா கொடுமையா இருக்கு. புலி எப்படியா உருமும் புலி? அதுக்குன்னு புலியை கூட்டிட்டு வந்துலாம் உரும்ப விட முடியாது. சரி சரி சரி. எப்படி? புலி என்னைய பார்த்துச்சு. சரி. புலிய நான் பார்க்க. சரி. என்னைய முறைக்க. புலி பார்த்த உடனே உரும்புது. எப்படி? அக்கா மக்களை பார்த்தேன். சரி. விட்டா நம்மள அடிச்சு கொன்றும்டான்ட்டு டக்குன்னு என் ஜாமனை உருகுனேன். என்ன அப்படி வந்துருச்சு? என் ஜாமன் அப்பப்ப லூஸ் மோஷனா வரும். சரி. உருகுனேன். இந்த முனையில நல்ல 4 வர கடை அகலத்துல காடா துணியை சுத்துனேன். சரி. நல்ல மண்ணெண்ணையை ஊத்துனா மங்கி எறிட்டு பெட்ரோல் பங்குல 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். வெட்டும் புளி தீப்பிட்டு எடுத்தேன். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. கேளு. நீங்க காடா துணி சுத்துனதெல்லாம் சரிதான். புளி அங்க நிக்குது. ஆமா. நீங்க இங்க நிக்கிறீங்க. ஆமா. புளிய பார்த்தோன்னா ஆயுதத்தை உருவி காடா துணியை சுத்திட்டிய. முனையில துணி சுத்திட்டேன். மண்ணெண்ணையை ஊத்துனா மங்கி எரியும்னு பெட்ரோல் பங்குல பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு வர்றீங்க. ஆமா. அது வரையும் புளி அங்கேயே நிக்குது. சரியா? இப்ப படத்துக்கு போற. சரி. படத்துக்கு போன உடனே தலைப்பு போடுவேன். இந்த படத்துல வரக்கூடிய அனைத்து கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை தவிர நிஜமல்லன்னு போடுறேன். சரி. அதுக்கு மட்டும் 1000 500 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு கையை தட்டிவிட்டு வர்றேன். நான் சொல்றது மட்டும் நீ நம்ப மாட்டற. ஐயா நீங்க பெட்ரோல் பங்குக்குள்ள சவுதி அரேபியாக்கே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாலும் புளி அங்கேயே தான் நிக்கும். அக்கா மக்களை ஊத்துறேன். சரி. வெட்டும் புளி தீப்பிட்டு எடுத்தேன். கப்புன்னு அடிச்சேன். குப்புன்னு பிடிச்சு முனையில வச்சேன். குப்பீர்னு தீ பிடிச்சு புளிய பார்த்தேன். சரி. தீய பத்த வச்சேன். புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளி பெரிய வீரம். கைதட்டலாம். உண்மையாவே எவ்வளவு பெரிய வீரமான செயல் இது. ஒரு புலி பக்கத்திலே போகாம புலிய தீய காட்டிய விரட்டிய. எங்க இவாங்க இதுவரை வேணா உங்களுக்கு பெருமை இல்லாம விளம்பரம் இல்லாம புகழ் இல்லாம இருந்திருக்கலாம். என்னைக்கு நீங்க இந்த விஷயத்தை இந்த சாலூர் மேடையில் சொன்னீங்களோ இன்னையிலிருந்து உங்களுக்கான புகழான பட்டத்தை நான் கொடுக்குறேங்க. அந்த பெருமையை கட்டாயம் கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு புகழான மதிப்புமிக்க ஒருத்தரை இந்த உலகம் கௌரவிக்க தவறிடுச்சுங்கிற பேரை வாங்க நாங்க விரும்பல. ஆமாங்க. அதனால இந்த சாலூர் மேடையில கட்டாயம் உங்களுக்கு அதற்கான இந்த மதுரையில திருநெல்வேலியுடைய தொண்டை அதிகம். ஆமா. அப்ப மதுரையை காப்பதற்காக ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா. அவர் பேரு முத்து வீரன் பேரு. ஆமா. அதனால முத்து வீரன் மதுரையை காத்ததுனால இந்த திருடர்கள்ட்ட இருந்து ஊருக்கு அவனுக்கு பேரு மருவி மதுரை வீரன் பேர் வந்துச்சு. முத்து வீரன் மதுரை வீரன். பருத்தியூர்னு ஒரு ஊரு. ஆமா. பருத்தி காட்ட காத்தால. ஆமா. பேர் என்ன? அவன் பேர் பருத்தி வீரன். சபாசியா. மதுரையை காத்தவன் மதுரை வீரன். பருத்தியூரை காத்தவன் பருத்தி வீரன். புலிய தீ காட்டி விரட்டியவன் புலித்தி வீரன். அப்படி தங்களுடைய பெயர் இந்த பூவுலகம் உள்ளவரை இன்று முதல் தங்களுடைய பெயர் புலி. சரியா? பட்டம் வேணா ஒரு பொங்கச்சோறு வேணாமியா? காலையில இப்ப எனக்கு சப்பட்டா வந்தவர் என்ன சொல்லுவாரு? நான் இங்க நடந்து ஐயா அவருக்கு வரலாறுலே சொல்ல தெரியல. பிறலாறு காலையில என்ன சொல்லுவாரு? காலையில போதை இறங்கணும்னு நாக்க பிடிச்சி கண்டிப்பா எடுத்துக்கிறேன். ஆமா. நான் போகும்போது இந்த போறேன் வீரத்தேவன் சொல்ல மாட்டாரு. இந்த வாரு புலிகிட்ட இதை காட்டினேன் புலி அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் சொல்லுவாரு. வேணாமியா? அந்த பெயரும் புகழும் இன்றளவு முதல் உங்களுக்கு நிலைத்து இருக்கட்டும். பாட்டும் பாட்டும். ஏயா வேணாமியா? பெருமையா பேர் கொடுத்தா வாங்கிக்கியா? வேணாம். ஒரு பெருமை வேணாம். எருமையை மேய்க்கவும் வேணாம். சரி இருக்கணும். எதுக்கு வந்திய? காவல். சும்மா இந்த மாதிரி பேசாத இருந்தா சொல்ல என்னமோ பெரிய என்ன பெரிய செவாலியார் ஒரு பொசிஷன் வேணாம். ஒரு இது வேணாம். எதுக்கு வந்திய? காவலுக்கு. இங்க வர மறுபடியும் உள்ள ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருக்கு. எப்படி போகுது? திருத்திரியா நல்லா பேசு மாப்ள. ஏன் பயப்படுற? பேர் வச்சிருக்க மாமா தெரியுமா? என்ன பேரு? இது புளித்தி. உண்மையிலே இப்படி ஒரு கிராமத்துல ஏன்னா நாடக நடிகர் இருந்த எத்தனையோ கலைஞரை வளர்த்து விட்ட மேடம் மாப்ள. திறமையான உங்க திறமைக்கு
மாப்பிள்ளையில ஏதோ இப்போ வந்து வர்றாப்புல பரவாயில்ல, நல்லா அருமையாக பண்ணுறாப்புல. ஆனால் உங்கள் பேர் புளித்தீவிர சூப்பர். என்ன மாப்பிள்ளை, என் மேல எதுவும் கோபமா? இருக்கட்டும், முழுங்கிட்டேன். போதுமையா? ஐயா என்ன அந்த ஆள் மானத்தை கெடுத்துட்டு போறா இருந்தால். சரி இருக்கட்டுங்க. ஆமா, அந்த உள்ளே பேச குரல் கேட்டது. ஒன்னு என் தங்கை வள்ளி, சரி, இன்னொன்னு எனக்கு போட்டாள். அப்படியா? கூப்பிடுடா பாப்பா. அழைத்து வருது, கூட்டிடுவாங்க. அன்பே ஜூஜூடி அடியா. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீல? மூஞ்சில இவ்வளவு சந்தோஷமா இருக்கீல, என்ன கதை? 150 ரூபா வந்துருச்சு. என்னமோ பேர் ஒன்று வச்சுக்கலாம் உங்களுக்கு. என்னமா என்னமோ சொன்னீங்க, அருமையான பேர் மாப்பிள்ள. நடிகர் திறமைக்கு ஏத்த பேர் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. என்ன பேர்? அருமையான பேர் மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் ஹலோ ஆத்தாடி, இந்த ஆளுகிட்ட மைக்க ஆன் பண்ணக்கூடாது. அடியாய் ஜந்தனா, ஜந்தனா குள்ளூர்ல கவுட்டுக்குள்ள கையை கொடுத்து படுத்துட்டேன். படா ஏ மச்சான் 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 சமச்சானே, இந்த அழகு தெல உம்மேல தானே சவச்சேனே. நான் பூ முடிச்சு பொட்டு வச்சே உறவுக்காகத்தான். நான் கண் விழிச்சு காத்திருந்தே வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக எனக்கு வாடுது. எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. ஏ மச்சான் 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 சமச்சானே, அழகு தெல உம்மேல தானே சவச்சேனே. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம்னா. நான் தூங்கியானதையா பல காலம்னா. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம்னா. நான் தூங்கியானதையா பல காலம்னா. அந்த பொண்ணு மாமே மையே முரசேரத்தான். நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறதான். ஏன் உடல் உத்தரமா ஊட்டி வந்த மாமனே. என்ன தட்டி கழிச்சாலும் நீயே காவலே. உன்னை நெஞ்சில நினைச்சு மஞ்சள குளிச்சு மஞ்சத்தில் வாடுறேன். எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த நொடி நொடிக்காக மனசு வாடுது. நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும். என் ஆசரசா இங்கே எனையாளணும். ஏ ஏ ஏ ஏ நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும். என் ஆசரசா இங்கே எனையாளணும். வல்லு வல்லு வாசகியும் மாப்பிள்ள இங்கே சாச்சி விடுங்க. வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உன்னை கட்டிக்கிறேனையா அப்படியே. என் புருஷனா. நீ இருக்கு இடமெல்லாம் எனக்கு அரசனா. மருந்தித்திர மாதத்தில் முத்திர பறிச்ச முத்தத்தை கொடுக்க போடு போடு போடு. எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. ஏன் மச்சான் வர சொன்னீங்க? அன்பே, ஆம்பளைட்டா நமது இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரதன் மகாமுனி வந்திருக்கிறாருமா. சாமியை அழைத்து வருகிறேன். வாங்க. சாமி மாலை போட்டதுல வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி. வந்து விட்டாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மல்கி விடலாம் அம்மா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மல்கி விடலாம் மாமா. பொம்பளை அப்படியே. ஆசைப்பட்டு மல்கி விடலாமா? வேண்டாமா சாமி வேண்டாமா. என்ன போல பொண்ணு ஒண்ணு வேண்டாமா சுவாமி வேண்டாமா சுவாமி
அடிச்சது மாதிரி இருக்கு. கெட்டி கவட்டுக்குள்ள கெட்டி. குலப்பண்பிலே சிறிதும் குறைகளாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்று தங்களை சிந்தித்தது மற்றற்ற மகிழ்ச்சி. ஏங்க நீங்க ஒரு மிகப்பெரிய நடிகர்னு இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல நகைச்சுவை திறனோடு மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களையும் தெளிவாக சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் தன்ராஜ். நகைச்சுவை மட்டும் இருக்காது, அவருடைய பேச்சில் இந்த நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் இருக்கும். அப்பேற்பட்ட எப்படி எங்கள் சினிய திரைப்படத்துறையிலே ஐயா சின்ன கலைவாணர் விவேக் ஐயா எப்படி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த வகையில் எங்களுடைய நாடகத்துறையை பொறுத்தவரை அந்த சின்ன கலைவாணருங்கிற பட்டம் தன்ராஜ் மாமாவுக்கு தான் சேரும். நீங்கள் ஒரு நல்ல நடிகர். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த பாட்டுக்கு நீங்கள் நடிக்கிறீங்க. மறுபடியும் பாடு அதோட கொட்டேரி நஞ்சாகவா இல்லை, பாட்டு நீங்கள் பாட வேணாம், நடிக்கிறீங்க. அம்மனை குண்டியாவா அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியா? அதில் நடிக்கணும். அங்கிட்டு பேசுனேன், இப்போ இங்கிட்டு பேசுகிறேன். இளமையெனும் பூங்காற்று பாட்ட பாட தயாராயிட்டாப்ல. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோ ராசி சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் இளமையெனும் பூங்காற்று ஒரு பொழு உன்னை நடிக்க சொல்லலாம், அந்த பிள்ளைய கற்பழிக்க சொல்லலாம். இல்லைங்க, பணிக்கிறதுக்கு வேகலாம் கிளம்புதுங்க. நீ கூப்பிடியா இல்லையா? சரி, என் ஆசையை கெடுத்த உங்க ரெண்டு சோடி படத்தை சூப்பரா இருக்குமா? மணப்பாறை சந்தையில வித்துருவான். தங்கச்சி இந்த உலகத்துல உன்னைய மாதிரி புண்ணியம் பண்ண ஒரு ஆள் இருக்கவே முடியாது. அவர் தானே புருஷன், ஆக போறவர் தான். அதுக்கு முன்னாடியே எவ்வளவு பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் தெரியுமா அவரு? இருமா, அவ்வளவு பெரிய புகழானவர் அவர். ஏன் தெரியுமா? காலி பையன். ஏன்னா இந்த சாலூர் மேடையில இன்றைக்கு இவருக்கு மிகப்பெரிய புகழாரமும் ஒரு புனை. சாலூர் மேடை ஊரை மறந்த பைத்தியத்தை கூட்டிட்டு வந்து கோமாவில் மிகப்பெரிய புகழாரமும் மிகப்பெரிய பெயரும் பட்டமும் அவர் கிடைச்சிருக்கு. தெரியுமா அது உனக்கு? தெரியாதம்மா? உன் புருஷன் பெரிய வீரமா? ஆமா, எனக்கு யார் சொல்லவே இல்ல. நான் மரத்தை வெட்டினேன், என் மாப்பிள்ள மலையை வெட்டினாரு. சரி, உன் புருஷன் என்ன வெட்டினாரு? நீ தள்ளு மச்சானா. எங்களை வச்சே தள்ள சொல்ற. நீ போய் தள்ளி அந்த பிள்ளைய போய். ஐயோ, வாயை கொடுத்துட்டு ஜூத்த புண்ணாக்கன கதை சொல்லுனே. ஓடி உன்னை பழந்துறீங்க பழந்து சொல்லுனே வா. ஓடி தங்கச்சி சொல்லிட்டாங்கல்ல. என்னனே? நீ ரொம்ப ஆர்வமா இருக்கியா? அத மாப்பிள்ள அதை காட்டி விடு மாப்பிள்ள. நீ எதுல வீரன்னு காட்டு மச்சான். வேண்டாம். தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா? வள்ளியம்மா சொல்லாமல் என்ன இருக்கம்மா? தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோயிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா? வள்ளியம்மா சொல்லாம ஏண்டி வைக்கம்மா? நான் என்ன சொல்ல? எது சித்தமில்லை. நல்ல தையில் வெள்ளி கால நாங்க மாத்த போற மாலை. மதுரை சீமையிலே
மீனாட்சி கோவிலே கல்யாணம் எப்ப சொல்லுமா என் கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வைக்குமா மயக்கத்துல மாமே வீட்டுல வேலை நாம் பார்த்து போவே ரூம்ல மேலே நான் பார்த்து போவே ரூபுல பால நான் கொடுத்தா மாமே வாங்கல பார்த்த பார்வையில எதுவும் தோணல என்னோட மேனிகத்தான் பொன்னாக அரவணப்பா சொன்னா சூறாவளி வேகந்தான் உள்ளூர ரசிக்க வைப்பா கண்மூடி சிரிக்க வைப்பா மண்ணு கிறக்கத்துல ராஜந்தான் எடுத்து பாருமா எண்ணி எண்ணி பார்த்து இனிமேல சொல்ல மாட்டேன் மதுரச்சி மகிழ மீனாட்சி கோவிலில் கல்யாணம் பண்ணி கொள்ளம்மா என் வள்ளி அம்மா. சொல்லாம அள்ளி கொள்ளுவோம் கால நேரத்துல வைகை ஆத்துல நான் தான் நீராட யாரும் பார்க்கல கால நேரத்தில வைகை ஆத்தில நான் தான் நீராட யாரும் பார்க்கல மஞ்ச கிளி எடுத்து அரைச்சி கல்லுல எடுத்து நான் பூச என்னால் முடியல அல்வரவு கேட்டதம்மா அள்ளி முக வேத்ததம்மா வந்த ஆளு அது யாரம்மா இந்திரன போல அங்கே சந்திரன போல அங்கே வந்தா மாமன வந்தானுமா அள்ளி எடுத்து எடுத்து முத்திரையிட்டா பாரம்மா ரெண்டு பேரும் சிரிச்சோம் அப்புறம் ஒண்ணா சேர்ந்து குளிச்சோம் நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதேசி அந்தி மலரும் நந்தவனம் நான் பொங்கி பருகும் கம்பரசம் நான் சிரித்தால் நாளும் இங்கே ஏகாதேசி பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே வசந்த காலம் தேடி வந்தது மதனராக பாட வந்திடு தென்மதுர சீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் வள்ளி அம்மா. சொல்லாம அள்ளி கொள்ளுவோம் தங்க நன்றிப்பா நன்றி சொல்றேன் அண்ணா இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரதன் உங்களுடைய பெருமையும் பேரும் புகழும் தங்கைக்கு இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை யாருமே. ஆனா எல்லாரும் பேசிக்கிறாங்க உங்க அண்ணன் பெருமை வாய்ந்தவர்னு. அது என்ன பெருமை தெரியல. அண்ணன் நீங்களா? இந்த உலகத்துக்கு இந்த அண்ணன் பெருமையை சொல்ல மாட்டானாம். ஏனண்ணா? சிரிப்பை பார்த்தீங்களாமா? புலி சிரிப்ப எந்த ஊர்லங்க புலி சிரிக்கும்? இங்க சிரிக்கும்ல, கேளுங்க. புலி தானே சிரிக்குது. ஏங்க சும்மா எங்க குடும்பத்தை தங்கச்சி, நீங்க எனக்கு வேண்டப்பட்ட விரோதினால சொல்றேன். அம்மா உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது, பேசாம இருங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. 1000 தான் இருந்தாலும் காட்டுக்குள்ள அனாதையா கிடந்த புள்ள நானு. முதல்ல என்னை கண்டெடுத்ததே எங்க அண்ணன் தான். அதான் சொல்றேன். இவ்வளவு பெரிய புள்ள வர வரைக்கும் வளர்த்திருக்காரு. அங்கிட்டு திரும்பாத, அங்க கிழக்க சூளம் திரும்பாத வடக்கா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எந்த ஊர்ல சிங்கம் புலி எல்லாம் சிரிக்கும். அம்மா சிங்கம் சிரிக்குதா இல்லையம்மா? அது புலிமா, புலியா இல்லையாப்பா? கேளுங்க அண்ணே. ஏப்பா ஒரு தடவை சிரிச்சுப்பா. சிங்கம் இருந்தா சிங்க வீரன். இவர் என்ன வீரன்? சொல்லுப்பா சொல்லுப்பா
சொல்லுப்பா ஒரு ஆட்டோல மைக்க கட்டிக்கிட்டு இந்த சாலூர் கீழே சாலூர் மேல சாலூர் எப்படி எல்லாமே சொல்லுப்பா. அண்ணா இறுதி சடங்கு 4 மணிக்கு நடைபெறும்னா ஐயா இதுக்கு தான் புலி சிரிச்சுச்சா கடந்து. சரி அண்ணா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரம்மா. நாரத மகாமுனிவர் நம்மை தேடி நம்ம இடத்துக்கு வந்திருக்கின்றாரா? பார்த்தீர்களா? ஆசீர்வாதம் வாங்கி விட்டீர்களா? வாங்கினேன். அந்த பிள்ளை கையோடு தேவையா இது உனக்கு? தேவையா? நல்லா கேட்டாலா நாக்க பிடிக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறியே. உனக்கு கம்பு கூட்டுக்குள்ளே இப்படி நாறுதே. தங்கச்சி இருக்கலையே, தங்கச்சி இருக்கலையே, நான் இருக்கல அந்த பிள்ளைய. இனிமே நீ இருக்கும்போது நான் இவ்வளவு எதுவும் செய்ய மாட்டேன். நான் இருக்கல. சபாஸ் கை விடு வீரத்தேவா. மேற்கொண்டு உனக்கு ஏதாவது ஆர்வம் கிளம்பி அப்பா நீ தான் அந்த அம்மா இருக்கு, அந்த அம்மா விட்டு இந்த அம்மா செய்யலாமா? சும்மா இருங்க. தங்கச்சி அண்ணன் இருக்கிறாருன்னா அண்ணன் இருக்கும்போது மரியாதை கொடுக்கணும். மரியாதை கிடைக்காம நடந்துக்கலாமா? நான் சொல்ல வந்தா நீ ரொம்ப சவுடால் பேசுற. அந்த ரோஜா பூ என்னை லைக் பண்ண வைக்குது தெரியுமா? இந்த அந்த பூ வேணாம்டா. வட ரோஜா அழைத்து வருகிறது சுவாமியை. சாமி வாருங்கள் சாமி வாருங்கள். வந்தாரை பாவாடை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. வந்தாரை பாவாடை சுத்தி வரவேற்கிறோம். வந்தாரை பாமாலை பாடி நீங்க எப்படி வரவேற்பீங்க? அண்ணே நீங்க எப்படி வரவேற்பீங்க? வந்தவரை பச்சை புள்ள சுத்தமுள்ள ராகவனே ரமணா ரகுநாதா. ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா. சுத்தே சுத்தே சபாஸ் புலி வருது புலி வருது புலி வருது. வைரேகினார வடமலை ராஜா ஆனந்தா அன்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரம் தா
பாமாலைன்னா பாடல் பாடுறது. பாமாலையா? நான் பாவாடைய சுத்தின நினைச்சிட்டீங்களா? மாப்பிள இந்த ட்ரெஸ்ல பாருங்க சுவாமி, என் நாட்டு மக்கள் அண்ணன் தோழி சிறியவளுக்கு நல்லா சிக்கூறுங்கள். நல்ல வேலைக்கு மாப்பிள இந்த ட்ரெஸ்ல ஒரு பாட்டு உங்களுக்காண்டி பாடுறேன். வானத்தில சுத்திது வரும்போது நம்ம கரக புவியில எடுத்து வந்து தலையில தான் கரக உருளக வச்சு வரு உத்தம கரக ஒரு அடி படி அவளை எவனோ மிரட்டி இருக்கா நேத்து வச்சு செஞ்சு. அப்ப சும்மா இருப்பா புளி புளின்னு. ஏற்கனவே புளிச்சு வச்சு எரிச்ச புளிய கிளப்பிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரீங்களா? சென்று வரேன். கிளம்புங்க. நல்லா இருக்கு. சிங்கம் இல்லாம அவரு புலி. ஐயோ போச்சுடா. தங்கை ஒரு தீவு அழுகாதடா. அந்த புலியோட உருமல் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஏய் எல்லாரும் சொல்லுங்கப்பா புலி புலி புலியே புலி புலி புலியே புலி புலி புலியே. எங்க இந்த புலி உருமுறது ஒரு தடவை சொல்லி காட்டுங்களேன். 100 ரூபா தெரியா? நான் 200 ரூபா தரேன் சொல்லுங்க. அத்தா தலைக்கு 50 தரல தா. என்ன மொட்டை எடுக்க போற தலைக்கு? மோரே பர் பாயா புலி உருமுதா நல்ல வழி